கமலா சிவன் சுவாமியோட தீவிர பக்தியை எப்பயும் சிவன் சுவாமிக்கு ஜபம் பண்ணிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பையன் ராமு விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாரு. விவசாயம் நல்லாதான் நடந்தது. ஆனா ராமு இப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. கமலா பாட்டி யார்கிட்டயும் எதையும் கேட்க மாட்டாங்க. பையனுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க. கிழிஞ்ச சேலைய தைச்சுக்கிட்டு போடுவாங்க. மருமக கவிதா அவங்க மாமியார பாத்துக்கவே மாட்டா. சரியான சாப்பாடும் போட மாட்டா. அவங்கள கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. கமலா பாட்டி சிவனுக்கு ஆர்த்தி காட்டிட்டு ஓம் நம சிவாய நம சிவாய ஹர 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 நம சிவாய அப்படி ஆர்த்தி காட்டி பையன் கிட்ட இந்தாப்பா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பிரசாதத்தை சாப்பிடு, சிவன் அருள் உனக்கு எப்பயும் இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப மருமக ஆரம்பிச்சிட்டீங்களா அத்தை? எப்ப பார்த்தாலும் நீங்க கெடுறதும் இல்லாம அவரையுமா கெடுக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் சிவன் சுவாமி பூஜைன்னுட்டு உங்க சிவன் சுவாமி என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா என்ன? இவ்வளவு பூஜை பண்ற உங்களுக்கே அவர் எதுவும் செய்யல, இனிமேல் என்ன செய்ய போறாரு? அப்படி எகத்தாளமா சொன்னா மருமக கவிதா. அதுக்கு மாமியாரும் அமைதியா இருந்தாங்க. அவளோட கணவரும் அமைதியா வேலை பார்க்க போயிட்டாரு. இப்படியே தினமும் நடக்கும். கமலா பாட்டி எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பாங்க. தினமும் சிவன் சுவாமிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மருமக கவிதா வீட்டுல நல்லா சமைச்சு அவ மட்டும் நல்லா சாப்பிடுவா. மீதி இருக்க சாப்பாட கமலா பாட்டிக்கு போடுவா. சரியா சாப்பிடாததுனால கமலா பாட்டிக்கு மயக்கமோ உடம்பு சரியில்லாமையும் இருந்தது. மருமக கவிதா அத்தை வெறும் பூஜை மட்டும்தான் செய்வீங்களா இல்ல வீட்டு வேலையும் செய்வீங்களா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியது இருக்கு. மொத்தமா செய்யறதுக்கு நான் மனுஷியா இல்ல ரோபோட்டா அத்தை? எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டுறீங்க? சரிம்மா, நான் வீட சுத்தம் பண்ணிடுறேன். அத்தை வீட மட்டும் சுத்தம் பண்ணா பத்தாது, கொஞ்சம் பாத்திரமும் இருக்கு, அதையும் சுத்தம் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். கமலா பாட்டி காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு வீட சுத்தம் பண்ணிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் சுவாமிய பூஜை செய்வாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளுக்கு கமலா பாட்டி அவங்க பையன் கிட்ட தம்பி, நாளையில இருந்து ஆவணி மாசம் ஆரம்பிக்குது. நான் சிவன் சுவாமிக்கு பூஜை செய்யணும்பா. பிரசாதம் எல்லாம் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு உதவி செய்றியாப்பா அப்படின்னு கமலா பாட்டி கேட்டாங்க. அதுக்கு அவங்க பையன் அம்மா நீங்க தான் தினமும் பூஜை செய்றீங்களே, இது என்ன ஆவணி மாச பூஜைன்னுட்டு கேட்டாரு. அப்ப மருமக சொன்னா அத்தை இங்க பாருங்க, நீங்க கேக்குற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்ல. அதான் உங்களுக்கு தெரியும்ல விவசாயம் சரியா நடக்கலன்னுட்டு. எப்படி எங்களால காசு கொடுக்க முடியும்? இருக்கிறத வச்சு பூஜை செய்யுங்க. அத கேட்டோன்னு கமலா பாட்டி எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. மருமக கவிதாக்கு இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு தோணுச்சு. கைலாயத்துல சிவன் சுவாமி தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பார்வதி தேவி பிரபு பூலோகத்துல கமலா ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்களே, அவங்க உங்களை எவ்வளவு தியானம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது? தேவி, பூலோகத்துல இருக்க எல்லாரும் அவங்கவுங்க கர்மத்துக்கான பலனை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். கமலா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டப்படுவாங்க. ஒரு நாளைக்கு கவிதா அவ கணவர்கிட்ட என்னங்க என் அண்ணனுக்கு கல்யாணம் வருதுங்க, நம்ம 2 பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அறுவடை நல்லா நடந்திருக்கு, எல்லாத்தையும் யாருங்க பாத்துக்க போறா, அதுதான் கவலையா இருக்கு அப்படின்னு கவிதா கேட்டா. அதுக்கு அவளோட கணவர் சரி நீ வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அட நீங்க வரலனா எல்லாரும் என்னங்க நினைப்பாங்க? நாம வேணா ஒண்ணு பண்ணலாம், உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க, அவங்கள நிலத்துல பாதுகாப்பா வச்சுட்டு ஒரு குடிசை ஒண்ணு கட்டி கொடுத்துட்டு அதுல அவங்கள தங்க சொல்லிக்கலாம். இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சிவன் சுவாமிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்படிதான் நம்மளால பண்ண முடியுங்க, சொல்றத கேளுங்க. அதுக்கு ராமுவும் சரின்னு சொன்னாரு. அடுத்த நாளைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கமலா பாட்டியில குடிசையில தங்க வச்சாரு. அதுக்கப்புறம் ராமு அவரோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. கமலா பாட்டி இன்னும் பக்தியில ஐக்கியமானாங்க.
அப்ப பார்வதி தேவி, சாமி இப்பயாவது ஏதாவது பண்ணுங்க, என்னால அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. அப்ப சிவன் சுவாமி சிரிச்சிட்டு பூலோகத்துல ஒரு முனிவரோட ரூபத்துல கமலா பாட்டி வீட்டுக்கு வராரு. வீட்ல யாராவது இருக்கீங்களாமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட ஏதாவது இருந்தா தரியா? உன்னோட நிலத்துல எல்லா பயிரும் வளர்ந்துருக்கத பார்த்த, எனக்கு பயிரை கொஞ்சம் சாப்பிட கொடுக்கறியாமா? அப்ப கமலா பாட்டி, இல்ல பாபா, உங்களுக்கு பச்சையான பயிரை நான் எப்படி சாப்பிட கொடுக்க முடியும்? நீங்க வீட்ல வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு வேக வச்சு தரேன்னு சொன்னாங்க. உடனே நிலத்துக்கு போய் அங்கிருந்த பயிர்களை பறிச்சு அதை வேக வச்சு பாபாக்கு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க பாபா, இது தவிர கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னு கமலா பாட்டி சொன்னாங்க. அப்ப முனிவர் சொன்னாரு, பரவாயில்லம்மா, நீ தூய்மையான மனசோட எனக்கு உதவி செய்யணும்னு சாப்பாடு போட்டிருக்க, இதை விட என்ன வேணும்னுட்டு முனிவர் சொல்லிட்டு சிவன் சுவாமியோட உண்மையான ரூபத்துக்கு மாறினாரு. கமலா பாட்டி சிவன் சுவாமி கால்ல விழுந்து நன்றி சொல்லிட்டு, பிரபு, உங்களோட தரிசனத்தை விட எனக்கு என்ன வேணும்? எனக்கு என் ஜென்மமே பூர்த்தி ஆன மாதிரி இருக்குன்னுட்டு சொன்னாங்க. சிவன் சுவாமி, உன் பக்திய பார்த்து நான் மெய்சிலிருந்து போயிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னாரு. அப்ப கமலா பாட்டி, சாமி எனக்காக இங்கேயே உங்களுக்குன்னு ஒரு கோவில் கட்டி கொடுங்க, நான் தினமும் உங்களுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. சிவன் சுவாமி உடனே அங்க ஒரு கோவிலை ஏற்படுத்திட்டு அங்கிருந்து மாயமாயிட்டாரு. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது. கமலா பாட்டிய எல்லாரும் ரொம்ப மரியாதையாவும் கௌரவமாவும் நடத்தினாங்க. தன்னோட அம்மா வீட்டுக்கு போன கவிதாக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கவிதாவும் அவளோட கணவரும் ஊருக்கு வந்தாங்க. விஷயத்த கேள்விப்பட்ட 2 பேரும் கடகடன்னு கமலா பாட்டிய பார்க்க ஓடுனாங்க. பையனும் மருமகளும் கமலா பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கமலா பாட்டி கவிதாவோட முகத்தை பார்த்துட்டு, என்ன இவளுக்கு காயமா இருக்கேன்னு அவளை சிவன் சுவாமியோட கோவிலுக்கு கூட்டிட்டு போய் தீர்த்தத்தை கவிதா மேல தெளிச்சாங்க. கவிதாக்கு அவளோட முகம் சரியாச்சு. எல்லாரும் கமலா பாட்டிய மரியாதையாவும் கௌரவமாவும் பார்த்தாங்க. அப்ப கவிதா, அத்தை எங்களை மன்னிச்சிடுங்க, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கமலா பாட்டியோட பையனும் தன்னோட அம்மா கிட்ட, அம்மா நான் செஞ்ச எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்கன்னுட்டு கேட்டாரு. அப்ப கவிதா, வாங்கத்த வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நான் எங்கேயும் வர முடியாது. நான் இருக்கிற காலம் வரைக்கும் என் சிவனுக்கு நான் பூஜை செஞ்சுக்கிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்க போறேன். நான் இங்கதாம்மா இருப்பேன். அப்படி கொஞ்ச நாட்களுக்கு கமலா பாட்டி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களோட உயிரை விட்டாங்க. அவங்க சிவன் சுவாமி கிட்ட போய் சேர்ந்தாங்க. பையனும் மருமகளும் கமலா பாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையும் செஞ்சு முடிச்சாங்க. அன்னில இருந்து அவங்க அந்த கோவில்ல எல்லா பூஜைகளையும் செஞ்சாங்க. எல்லாருக்கும் நிறைய அன்னதானம், நிறைய நல்லதுன்னு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சிவன் கோவில் பத்தி ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சது. வெளியூர்ல இருந்தும் மக்கள் வந்து கோவில்ல சிவன் சுவாமிய தரிசனம்